இந்த சம்மருக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக் பார்க்கலாமா? நம்மளோட ஃபேவரட் இன்க்ரீடியண்டான செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. இதோடு நான் சேர்த்துக்கிட்டது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு வடித்த அரிசி சாதம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஆல்ரெடி ஆயில் வச்சுருந்த ஹேராக இருந்தால் கூட பரவாயில்ல. உங்கள் ஹேருக்கும் உங்களுடைய ஹேர் ஃபாலிக்கல்ஸ்க்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தன் ரூட்லேருந்தே பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம வீட்டில் அழகாக ஹேர் பேக் ரெடி பண்ணி நம்ம ஹேரை இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் நல்லா ஹெல்த்தியாக இந்த சம்மரில் நம்ம வளர்க்க போகிறோம். ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஓவர் கூலிங்கும் ஆகாது. அதே மாதிரி தலையில் வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் பேக் போட்டிருந்தா சில பேருக்கு அப்படியே விறுவிறுன்னு இழுக்கும், ரொம்ப திக்காக இருக்கும், பயங்கர சில்னஸ் இறங்கும். இதில் அது மாதிரி எதுவுமே பண்ணாது. முடிஞ்சால் இது கூட சாதம் வடித்த கஞ்சி இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க, இல்லைனா அரிசி கழுவுன தண்ணி இருந்தால் ஊற்றிக்கோங்க. ஹேருக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை நேச்சுரலாகவே கொடுக்கும். சிக்கே எடுக்க வேண்டாங்க, சீப்பை வச்சு கையை விட்டு எடுத்துடலாம். அந்தளவுக்கு சூப்பராக ஹேர் வாஷ் ஆகி வந்திருக்கு. செம்ம ரிசல்ட் இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இது சூப்பரான ஹேர் பேக். அதோட என் ஹேர் க்ரோத்துக்கு என்னென்ன நான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேங்கிறதையும் அப்கமிங் வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த சம்மருக்கு நிறைய தண்ணி குடிங்க, ஸ்டே ஹைட்ரேட்டட், யாரும் வெயிலில் போகாதீங்க. அதே மாதிரி ஓவராக உங்கள் தலையை ஸ்வெட் ஆகவும் விடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா தலையில் ஒரு ஸ்கார்ஃப் கட்டிட்டு போங்க. பாய்.